அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் அருள் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போறோம். வெறும் ஆன்சர் கீ மட்டும் தான் எப்படி தமிழுக்கு ஜிஎஸ்க்குலாம் சொன்னோமோ அதே மாதிரி வெறும் ஆன்சர் கீ மட்டும் தான் சொல்ல போறேன். எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸோட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாவே கொண்டு வருவோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் வி வாண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு உண்டான வீடியோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு பியூர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எப்படி ஃபுல்லா எக்ஸாம்ல சால்வ் பண்ணி பார்த்துருக்கோமோ அந்த மாதிரி பியூர் எக்ஸ்பிளனேஷன் வரும். இது ஜஸ்ட் ஆன்சர் கீ மட்டும்தான் உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம். சரியா? இதுக்கு என்னென்ன ஆன்சர் வரும் அவ்வளவுதான் நம்ம சொல்ல போறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? இந்த ஆன்சர் கீ வேணும்னா கண்டிப்பா வந்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல ஈவினிங் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து நீங்க கேட்கிற வீடியோ எல்லாமே நம்ம கொண்டு வர முடியும். ஸோ 176வது கொஸ்டின்ஸ் பாருங்க. XYZ மற்றும் ஸோ 3 பேர் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து லாஜிக்கலா யோசிச்சு நீங்க போட்டுடலாம். லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா எக்ஸ் வந்து 5 நாள் வேலை பார்க்குறாரு, ஒய் 6 நாள், ஜெட்டு 10 நாள். அப்ப இவங்களோட மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28,000 கொடுக்குறாங்க. அப்ப தனித்தனியா யாருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க. சோ அதிகமான வேலை பார்க்குற நாட்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. 5 நாள் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் திறமை அதிகம். அதாவது 10 நாள்ல இவர் செய்யக்கூடிய வேலையை இவர் 5 நாள் தான் செய்யறாரு. அப்ப வந்து யாருக்கு தான் அதிகமான பங்கு வரணும்? 5 நாள்ல வேலை பார்க்குறவங்க. அப்ப இதுல பங்கு அதிகமா இருக்கிறது எது? ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்ப பங்கு யாருக்கு? 5 நாள் வேலை பார்க்குறவங்க பங்கு அதிகம். அடுத்து இப்படி இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இங்கிட்டு ஏறு வரிசையா போறப்ப இங்கிட்டும் பாத்தீங்க, இங்கிட்ட ஏறு வருது. அதாவது 5 6 இங்கிட்டு கூடுறப்ப இங்கிட்டு வந்து கம்மியா குறைஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் லாஜிக்கல் கொஸ்டின். அடுத்து ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் ஒரு வேலையை முறையே 5, 10 மற்றும் 20 நாட்களை செய்ய முடிப்பார்கள். ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும்? எத்தனை? மொத்தம் 14 பேர். சரியா? 178. ஸோ ஒரு டைம் அண்ட் ஒர்க்ல இருந்தே ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்ல ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏ மற்றும் பி ஆனது ஒரு வேலையை 40 நாட்கள் முடிப்பார். அதே வேலையை பிசி 48 நாள்ல, சிஏ 60 நாள்ல. அப்ப ஏபிசி 3 பேர் சேர்ந்து 32 நாள்ல முடிப்பார். சரியா? ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரை வைத்துக் கொள்ள இயலும். சோ இதோட கூடாரத்தோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 179. அடுத்து 180. 3 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்று பக்கவாட்டி இயக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசதுரத்தின் மொத்த பரப்பு 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து இது வந்து கூட்டுவட்டி. சரிங்களா? அதாவது மீனா மற்றும் ஜனனி 3,13,000 வச்சிருக்காங்கன்னா அவர்களின் தொகை 8.1/3% வட்டி வீதத்துல கூட்டு வட்டியில் வங்கியில் செலுத்தினர். 10 ஆண்டுகள்ல மீனாவும் 12 ஆண்டுகள்ல மீனாவும் பெறக்கூடிய தொகை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு சமமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. அடுத்து 182. இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் கூட்டு வட்டி தான். சோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கண்டிப்பா நம்ம கொடுப்போம். சோ நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னது சீக்கிரமா வரும். சரியா? தீபிகா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதம் 12 ஆண்டுகள் கிடைத்து 3,600 தனி வட்டியாக சேர்த்தனா அது அசல். சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். இதெல்லாம் சிம்பிள். பிஎன்ஆர் பை 100 அவ்வளவுதான். பிஎன்ஆர் பை 100. இது வந்து பிரின்சிபல், இது வந்து இன்ட்ரெஸ்ட். இப்படிதான் ஃபார்முலா போடும். இது தனி வட்டிக்கு. அப்போ வந்து இது 100. என்ன வந்து எத்தனை இயர்ஸ்? 12 வருஷம், 5% பிரின்சிபல் தெரியாது. ஸோ வந்து 3,600 இன்ட்ரெஸ்டா? அப்போ பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5/12 60. ஒரு 60 60 6 60. அப்ப 60 × 100 6000 முடிஞ்சு போச்சு. அவ்வளோ சிம்பிள். அடுத்து இங்க பாருங்க, இங்கேயும் பாத்தீங்கன்னா தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. தனி வட்டி தான். சோ அது எத்தனை பர்சன்டேஜ்? 13%. சரியா? அடுத்து 155. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏதோ ஒரு டெக்னிக்கல் போன வாரம் கேட்ட ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருந்தாங்க? அப்படியே கேட்டிருந்தாங்க. சரியா? ரைட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இரு பகா எண்களின் பெருக்கற் பலன் 119. அதன் மீ போமாவை என்னது? 119 தான்.
சரியா? மீபோமா. அடுத்து 187க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 4-5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? அடுத்து 425, 49, 255 முழுமையாக வகுக்கும் மிகப்பெரிய எண். ஸோ இந்த நம்பர் எதுல வகுப்படுது அப்படின்றத பாத்துடணும் ஃபர்ஸ்டே. ஸோ 13ஆலையா 7ஆலையா 21 பாத்துட்டீங்கன்னா ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 189. 189 என்னன்னு பாருங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா 408 1190 இவரோட மீபோவா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 190 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி 7 × 7/8 இதுதான் கரெக்ட். அடுத்து சம் ஆஃப் ஏபிஜிபியில கேட்டிருக்காங்க. 325/2 என்பதுதான் கரெக்ட். 191க்கு 192க்கு 210 அப்படின்றதான் கரெக்ட். ஸோ சப்போஸ் நீங்க யாரும் நம்ம சொன்ன பதில் எதாவது தவறு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து சார் இதுக்கு இதான் சார் ஆன்சர் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. தாராளமா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்ப தெரிஞ்சுப்பாரு. சரிங்களா? ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அடுத்து கூட்டுத்தொடர் வரிசை 37 அப்படின்றதா சரியானது. 193க்கு 194க்கு 36 அப்படின்றதா சரியானது. அடுத்து ஹார்ட்லெஸ் என்ற சொல்லின் எழுத்துக்களின் வரியை மாற்றாமலும் ஒரு எழுத்தை ஒரு முறை மட்டுமே. இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின். 5 ரீசனிங் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. 10 கேட்க வேண்டிய இடத்துல 5 தான் கேட்டிருந்தாங்க. சரியா? ஓகே. எத்தனை தனிந்த சொற்களாக பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஜெட் 52னா கேட் வந்து 42. அதாவது ஜெட்டோட எழுத்து 26 26 × 2. அதே மாதிரிதான் இது 3 1 20. அப்ப 24 × 2னா 48. அதே மாதிரி இங்க 2 1 2 20னா 23 23 × 2னா 46. அவ்வளவுதான். சோ இதான் கான்செப்ட் ரீசனிங்ல. அடுத்து 197. இதை வந்து டியாவும் இதை வந்து அதாவது என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன இது ஃபார்முலா போட்டிருக்காங்களோ அதை போட்டு பார்த்தா என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே. அடுத்து விச் லெட்டர் வில் பி மிட்வே பிட்வீன் 6th லெட்டர் ஃப்ரம் த. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. சரியா? ஆனா இது ஈஸியா போட்டுடலாம். இதுக்குள்ளான சொல்யூஷனும் நம்ம சொல்றோம். இது வந்து ஆப்ஷன் பி ஜே தான் கரெக்டான ஆன்சர். ஜே தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 13வது பிபனாசி வரிசை. பிபனாசி என்னன்னு தெரியுமா? 1 1 1 அடுத்து 2. அதாவது இதுல இருந்து இதை கூட்டணும், இதுல இருந்து இதை கூட்டணும். அப்போ 3 5 8 13 21 34. ஸோ இந்த மாதிரி கூட்டி முன்னாடி இருக்கிற நம்பரோட அதாவது இது ரெண்டையும் கூட்டணும், முன்னாடி இருக்கிற நம்பர். அதான். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? 13வது பிபனாசி சீரியஸ். அடுத்து 200 ஏபிசி ஏஏபிபிசிசி ஏஏஏபிபிசிசி. அப்ப 25வது எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. சரியா? சோ எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் கீ தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே வரப்போகுது, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு இந்த 566 நடந்த ஆன்சர் கீ வரும், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். அந்த 566 யாருக்கு வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட். சரியா? தேங்க்யூ.